என் பெயர் பாபு, விழுப்புரம் மாவட்டம். நாங்க பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக இன்று தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 38 மாவட்டத்தில் இருந்தும் தேர்வு செய்யப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் நாங்கள் ஒரு நாள் மாபெரும் அடையாள உண்ணாவிரதம் மேற்கொள்கிறோம். ஏனென்றால் கடந்த 13 வருடங்களாக பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் தமிழ்நாட்டில் நிரப்பப்படவில்லை. கடந்த 13 வருடங்களாக தேர்வு வைக்கவில்லை, பணி நியமனமும் மேற்கொள்ளப்படவில்லை. சோ இந்த தமிழக அரசாங்கம் கடந்த 2024ஆம் ஆண்டு 13 வருடங்கள் கழித்து பட்டதாரி ஆசிரியருக்கு ஒரு தேர்வு வைத்தார்கள். ஏற்கனவே தகுதி தேர்வு பாஸ் செய்தவர்களுக்கு ஒரு தேர்வு. சோ பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வை நாங்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எழுதுறோம். அதற்கான ரிசல்ட் சான்றிதழ் சரிபார்ப்பு சென்ற ஆண்டு அதே 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து ஆகஸ்ட் மாதம் தற்காலிக தெரிவு பட்டியல் வெளியிடப்பட்டது. சோ நாங்க எல்லாம் ஜூலைல கடந்த ஆண்டு 2024 ஜூலை மாதம் அனைவரும் பணிக்கு சென்று விடுவோம் என்ற நம்பிக்கையோடு இருந்து இந்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கலாம், அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தலாம் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் எங்களுக்கு பணி வாய்ப்பு மறுக்கப்பட்டது. சோ சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து விட்டோம். எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் தான் கொடுக்கணும், அது மட்டும் தான் மீதி. சோ கலந்தாய்வு மட்டும் தான் நடத்தணும். அந்த நேரத்துலதான் எங்களுக்கு வழக்கு அமைச்சு பணியாளர் என்ற ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. சோ தமிழக அரசாங்கம் நினைத்திருந்தால் அந்த வழக்கை ஒரே நாளில் முடித்து எங்களுக்கு பணி வாய்ப்பை வழங்கியிருக்கலாம். இதனால் நாங்கள் எப்படி பாதிக்கப்பட்டோம் என்றால், நாங்கள் எல்லோருமே 45 வயது 50 வயதை கடந்த 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், மொத்தம் 3192 பேர் தேர்வு எழுதுறோம். அதுல 2810 ஆசிரியர்கள் நாங்கள் தேர்வு செய்யப்பட்டோம். இதுல பாத்தீங்கன்னா 50 வயதை கடந்தவர்கள், 45 வயதை கடந்தவர்கள் நிறைய பேர் இதுல இருக்கிறோம். பாத்தீங்கன்னா ஒரு இந்த மன உளைச்சல் காரணமாக, அதாவது செலக்ட் பண்ணிட்டோம், தேர்வு ஆயிட்டோம், எப்படி நம்ம வேலைக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட டெய்லி பத்திரிகை செய்தியோ, கேஸ் என்னாச்சு, எப்ப போஸ்டிங் போடுவாங்க, வாட்ஸ்அப்ல என்ன செய்தி வருதுன்னு சொல்லி ஒரு ஆசிரியர் எங்களுடன் பயணித்த தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆசிரியர் வேல்முருகன் சார் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் மரணம் அடைந்தார். அதாவது ஒரு ஆசிரியர் மன உளைச்சல் காரணமாக இறந்தே போய்விட்டார். சோ அதையும் நாங்கள் பத்திரிகை செய்தி மூலமாகவும் அரசியல் தலைவர்கள் மூலமாகவும் தமிழக முதல்வருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் தெரியப்படுத்தினோம். இருந்தாலும் இந்த ஒரு வருட காலமாக நாங்கள் எல்லாம் தனியார் பள்ளிகளில் வேலை செய்து கொண்டிருந்தோம், ஒரு கம்பெனில வேலை செய்து கொண்டிருந்தோம். சோ இப்ப நாங்க எல்லாம் பாஸ் பண்ணிட்டோம், செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா தனியார் பள்ளியில் என்ன பண்றாங்க, நீங்க எல்லாம் செலக்ட் ஆயிட்டீங்க, எப்ப வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க, அப்ப இங்க உங்களுக்கு வேலை இல்லை, உங்களுடைய சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி தனியார் பள்ளியில இருந்து எங்களை வெளியில போக சொல்லிட்டாங்க. சோ நாங்க சரி வேலை கிடைச்சிரும், அரசாங்க வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி இருந்த வேலையை விட்டுட்டோம். ஒரு வருஷமா இவங்க போஸ்டிங் போடுவாங்கன்னு சொல்லி நம்பி இருந்த வேலையை இழந்துட்டு எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் ரொம்ப வயதை கடந்து இருக்காங்க. அவங்க பசங்களை படிக்க வைக்க முடியல, எதுவுமே குடும்ப வாழ்வாதாரம் இன்றி நாங்க தவிக்கிறோம். ஏன்னா இருந்த வேலையை இழந்துட்டோம். மீண்டும் ஒரு பள்ளிக்கு போலாம் அப்படின்னா நீங்க தேர்வு செய்யப்பட்டுட்டீங்க, என்னைக்காவது உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க, அதனால நீங்க வந்தீங்கன்னா நடுவில் திடீர்னு 2 மாசத்துல போயிடுவீங்க, அப்ப நாங்க இன்னொரு ஆசிரியர் போய் தேட முடியாது, அதனால உங்களுக்கு இங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப நாங்கள் வேலை கிடைக்கும் என்று கஷ்டப்பட்டு தேர்வு எழுதி செலக்ட் ஆகி வேலை கிடைக்கின்ற நம்பிக்கையோட 1.5 வருஷமா எந்த வேலைக்கும் போக முடியாம, எங்க குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாம, வாழ்வாதாரம் இன்றி தவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக, பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் சார்பாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் வேண்டி கேட்டுக் கொள்வது என்னவென்றால், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதத்திற்குள்ளாக எங்களுக்கு கலந்தாய்வு நடத்தி பணி நியமனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் மாபெரும் அடையாள உண்ணாவிரதம் இன்று சென்னையில் மேற்கொள்கிறோம். தமிழக முதல்வருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையிலும், தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் எங்களை நாங்களே வருத்தி கொண்டு இன்று ஒரு நாள் முழுவதும் மாபெரும் அடையாள உண்ணாவிரதம் மேற்கொண்டு எங்களுக்கு இந்த ஜூலை மாதத்திற்குள்ளாகவே பணி வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று முதல்வர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.